இன்னைக்கு நான் வந்து ஒரு இம்யூனோதெரப்பி பண்ணி கன்சீவ் ஆகிற பேஷண்ட் பற்றி சொல்ல போகிறேன். இவங்க வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. நான் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு புரியுதான்னு எனக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்ககிட்ட புரிஞ்சிச்சு அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை நான் கேட்டதும் உண்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய நம்பிக்கையில் A4க்கு வந்தால் டாக்டர் அருணாவை பார்த்தா கன்சீவ் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன் அந்த முன்னாடி இருக்கிற டாக்டர் வந்து கன்சீவ் ஆக்க முடியல அப்படின்றதும் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அவங்கள பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ அவங்க வந்து கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆயிருக்கு. பெண்மணியோட வயசு வந்து 40, அவங்க ஹஸ்பண்டோட வயசு வந்து 41. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மின்றதுனால IUI வந்து டோனார் ஸ்பெர்ம்ஸ் வச்சு ஒரு 10 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணிட்டாங்க. டியூப்லலாம் எந்த அடப்புமே இல்லை. ஸோ அவங்க ஒரு 30வது வயசுலேருந்தே 10 டைம்ஸ்க்கு மேலே IUI ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு தடவை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரை எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல கருவை தானமாக வாங்கியே வச்சியும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகலை. லைனிங் நல்லா இருந்திருக்கு, நல்ல கரு வச்சுருக்காங்க, ஆனாலும் கன்சீவ் ஆகலை. இந்த ஒரு பிரச்சனையோடு தான் அவங்க என்ன மீட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் ஆட்டோஇம்யூனிட்டிக்கான ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் APLA, ANA, ஆன்டி-TPO இந்த டெஸ்ட்லாம் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஜனவரி 24 ஜனவரி மாதம் போன வருஷம் ஜனவரி மாதம் நாங்கள் வந்து 8.5 எண்டோமெட்ரியம் வந்துருச்சு. நான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அழகாக பாசிட்டிவ் ஆனாங்க. 1291 வேல்யூ, நல்லா சாக் தெரிஞ்சது, எல்லாம் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 7 வாரத்தில் போய் ஹார்ட் பீட் நின்றுடுச்சு. ஸோ இவங்க திருப்பியும் செலவு பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நாங்களும் பாசிட்டிவ் ஆக்கிட்டோம்னு சொல்லி எல்லாம் நினச்சோம். பட் ஹார்ட் பீட் நின்றுடுச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கும் போது நாங்கள் அதை சுத்தம் பண்ணிவிட்டு 3வது தடவை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம், டேப்லெட்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிலிட்டி, காசும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு எண்டோமெட்ரியம் 9 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. நாங்கள் பிரெட்னிசலோன்ற டேப்லெட் யூஸ் பண்ணோம், HCG இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணோம், GCSF யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ராக்ரோலமஸ் டேப்லெட்டும் யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு we did the embryo transfer. ஆனால் இந்த தடவையும் அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து எனக்கே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுச்சு. 2 தடவை நம்ம நம்பி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் நம்மளால் அவங்களுக்கு ஒரு குழந்தையோடு அனுப்ப முடியல. அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அவங்களுக்கு வந்து we went ahead and did the LIT for her. ஸோ நாங்கள் வந்து பிளட்டை வந்து தானமாக வாங்கி அந்த வெள்ளை அணுக்கள் எடுத்து கையில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த LIT ப்ரொசீஜர் 2 டைம்ஸ் பண்ணோம். 15 days once 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு தைமஸ்ன்ற இன்ஜெக்ஷனையும் போட்டு நாங்கள் டேப்லெட்ஸையும் கொடுத்து அவங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து 5வது மாதம் ஆயிருக்கு. அவங்களோட ப்ரெக்னென்சி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த தெரப்பி பண்ணணுமான்னு கேட்காதீங்க, கட்டாயம் பண்ணக்கூடாது. இவங்க நிறைய பேர் நாங்கள் டோனார் எம்ப்ரியோ இல்லை நல்ல கரு, உங்கள் கருவே இருந்தாலும் நல்ல கரு வச்ச உடனே 70% கன்சீவ் ஆகி போயிடுறாங்க. சில பேருக்கு மிஸ்கேரேஜ் 10% மிஸ்கேரேஜ் ஆகுது. ஸோ மிஸ்கேரேஜ் ஆகிறவங்களுக்கும் அடுத்த கிரையோலாக் எம்ப்ரியோ வச்ச உடனே கன்சீவ் ஆகிடுறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 தடவை நல்லபடியாக கரு வச்சியும் நடக்கலை. அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து T-cell ப்ரொஃபைலிங், HLAலாம் பண்ணி அவங்களுக்கு வந்து LITன்ற ப்ரொசீஜரும் தைமோசின்ற இன்ஜெக்ஷனும் போடணும்னு சொல்லி இதுக்கான தெரப்பி பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இதோட பதிவோட நோக்கம், இவங்களோட கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பண்ண தேவையில்லை. ஆனால் 3 தடவைக்கு மேலே ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சையை பண்ணி அதுக்கப்புறம் எம்ப்ரியோ வைக்கும் போது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடுது. நிறைய பேர் இதை நான் பதிவை பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்கன்னா, இதையே எனக்கு ஃபஸ்ட்டே பண்ணிடக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டே டாக்டர்ஸ் எல்லாருக்கும் இதை பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு 80% பேருக்கு தேவையில்லாதவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாது. நடக்கலை அப்படின்னா இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாருக்கும் தேவைப்படுறதில்ல. ஒரு 10% பேர் ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் இல்லை ரெக்கரண்ட்டாக ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு, திருப்பி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு இது பண்ணும்போது we have wonderful success rate. So don't lose confidence, be confident. Medicine can help you to achieve your dream.